அனைவருக்கும் வணக்கம். ஓடியாங்க முரட்டு கண்டென்ட்டு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. என்ன ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து இன்னைக்கு திருச்சிக்கு போயிருக்காப்பலாங்க பிரச்சாரன்ற பேரில். அங்கே போனவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சர்ச்சுக்குள்ளே போய் மண்டி இட்டுட்டு போயிருக்காப்பலங்க. முட்டு போட்டு மண்டிட்டு நடந்து போயிருக்கார். மண்டிட்டுக்கிட்டே வாக்கு பிச்சைக்காக என்னெல்லாம் பண்ணுறாரு பாருங்களேன். பாவ மன்னிப்பு கேட்குறாராம். இவ்வளோ நாள் செஞ்ச எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு ஏசப்பா கிட்ட. இன்னைக்கு பிரச்சாரம்னு சொல்லி போயிருக்காரு. போன இடத்துலையும் எதுவுமே பேசின மாதிரியே தெரிலங்க. திருச்சிக்கு போய் எதுவும் பேசின மாதிரி தெரில. சர்ச்சு, கோயில், மசூதி 3 இடத்துக்கும் போயிருக்காரு திருச்சியில். யாரோ சொல்லியிருக்காங்க போல், நீங்கள் இந்த 3 இடத்துக்கும் போனீங்கனாலே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படின்ட்டு. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ முட்டாள்களா? கோயில், சர்ச்சு, மசூதிக்கு போன உடனே ஓட்டு போட்டுருவாங்களா? முதல்ல விஜய் வந்து மண்டிட்டு அந்த வீடியோவை பார்ப்போம் வாங்க. கிருப 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 1 2 3 4. அணில் குஞ்சுகள்லாம் வழக்கம் போல் எங்கள் அண்ணன் அரசியலுக்கு வந்து எல்லாத்தையும் இழந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு, இப்படி பார்க்கவே கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் இழந்து ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்கானுங்க. இதை விட கஷ்டம் சினிமா. உண்மையாலுமே டான்ஸ் ஆடணும், நடிக்கணும், ஃபைட் சீன்ற பேரில் அங்கிட்டு இங்கிட்டு பாயணும், உருளணும், பரலணும், என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா? அதை செஞ்சவருக்கு இதெல்லாம் ஈஸி தான். முட்டு போட்டு அப்படியே நடந்து போகணும், அவ்வளோதானே. உடனே அந்த பாட்டை போட்டுருவானுங்க. விஜய் அதுக்கு தான் அந்த பாட்டை ரெடியே பண்ணியிருக்காரு. எல்லாமே இழந்து வரானே, அது இதுக்கு தான் அந்த பாட்டை ரெடி பண்ணியிருக்காரு. என்னத்தையாவது ஒன்று நம்ம கிம்மிக்ஸ் பண்ணுவோம். அந்த கிம்மிக்ஸ் எல்லாம் எடுத்து வந்து நம்ம அணில் குஞ்சுகள் இந்த பாட்டை போட்டுருவானுங்க. எல்லாமே இழந்து வரானே. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு சைட்லேருந்து எடுக்கப்பட்ட வீடியோ. இன்னொரு சைட்லேருந்து வேற ஒரு அணில் குஞ்சு எடுத்திருக்கு. அது ஒரு பெண் அணில் குஞ்சு. அந்த அணில் குஞ்சு வந்து ஒப்பாரி வைக்கிறத பாருங்க. அண்ணா அண்ணா அப்படின்ட்டு நம்ம கடந்து ஒரே பதற்றத்தில் பிதற்றுறது. அதை பார்ப்போம் வாங்க. பதறாங்க பாருங்க. என்ன இப்போ ஆயிடுச்சு? அண்ணா அண்ணா என்ன என்ன என்னம்மா? 41 பேரை கொண்டு விட்டு கூட பாவ மன்னிப்பு கேட்கல. இன்னைக்கு எலெக்ஷனுக்கு பாவ மன்னிப்பு கேட்டு வந்திருக்காப்புல. பெரம்பூர்லேயும் தான் சர்ச் இருக்குது. பெரம்பூரில் இருக்கிற சர்ச்சுக்கு விஜய் போகலை. திருச்சியில் இருக்கிற சர்ச்சுக்கு மட்டும் ஏன் போகிறார்? என்னதான் சொல்ல வரார் விஜய்? சினிமா துறையில் இருக்கிறப்போ விஜய் இந்த மாதிரிலாம் ஏதாவது செஞ்சு நம்ம பார்த்துருக்கோமா? இப்போ அரசியல்னு வரப்போ எந்த லெவலுக்கும் போய் நம்ம என்ன வேணால் செய்யலாம் அப்படின்ட்டு விஜய் இறங்கிட்டாப்லங்க. வண்டிட்டு வராங்க. டேலண்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், கிருப. இதுக்கு முன்னாடி ஒரு காணொளி நான் பார்த்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி. அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா ஒரு அணில் குஞ்சு இதே மாதிரி மண்டிக்கிட்டு தேவாலயத்தில் எங்கேயோ போய் வந்து மன்னிப்பு கேட்டு பாவ மன்னிப்பு கேட்டோ என்னமோ வேண்டிக்கிட்டோ என்னமோ பண்ணிக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு. அது மாதிரி சில பெண் அணில்களும் இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. காணொலிகள் பார்த்தேன். தொண்டர்கள் அப்படி இருக்கிறாங்கன்றதை பார்க்குறப்போ சிரிப்பாக தான் இருக்கும். என்னத்த பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு இருந்தாலும் தலைவனே அந்த லட்சணத்தில் தான் இருக்கான். அது மாதிரி ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ நின்று கண்ணீர் வடித்து அழுறாப்புல. ஒரே ஒப்பாரி. என்ன ஆயிடுச்சு? எதுக்கு ஒப்பாரி? சும்மா போகிற இடத்துலாம் கண்ணீர் வடிக்கிறது. முதல்ல மாநாடு நடத்தினப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கண்ணீர் வடிக்கிற மாதிரி நடிப்பு. அடுத்தது இந்த கொடியை அறிமுகப்படுத்துகிறப்போ பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் ஒரு பக்கம் இருந்து இப்படி அவரை பார்த்து அழுறாரு, அவர் ஒரு பக்கம் இவரை பார்த்து அழுறாரு. கண்ணிலேருந்து கண்ணீர் வடிக்கிறானுங்க. என்னத்துக்கு அழுறீங்க? என்ன ஆயிடுச்சு? இப்போது யார் உங்களை அடித்தது? எதுக்கு அழுறீங்க? எதுக்கு அழுவுறீங்க? அரசியலுக்கு வந்திருக்கீங்க, அரசியல் கட்சியாக செயல்படணும்னு நினைக்கிறீங்க, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க, அவ்வளோதானே. இதுக்கு என்னத்துக்கு அழுறீங்க? விஜய் வந்து இன்னைக்கு மண்டிட்டு தேவாலயத்தில் இப்படி போகிறாரு. கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை கவரணும் அப்படின்றதுக்காக. கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் ஒரு தடவையாவது பாஜகவை எதிர்த்து கிறிஸ்தவர்களுக்காக இவர் பேசியிருப்பாரா? ஒரு தடவையாவது பாஜகவை நேருக்கு நேராக என்னைக்காவது எதிர்த்திருக்காரா? போன கிறிஸ்மஸின் போது பாஜக என்னென்ன அடாவடித்தனங்களெல்லாம் ஈடுபட்டுச்சு. பஜ்ரங் தள் இந்தியா முழுக்க கிறிஸ்தவர்களை எவ்வளோ துன்புறுத்திச்சு. மணிப்பூரில் கிறிஸ்தவ தேவாலயங்கள் தாக்கப்பட்டப்போ விஜய் எங்கே போனார்? FCRA சட்ட திருத்தம் பாஜக கொண்டு வந்து கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களை எல்லாம் முடக்கினப்போ விஜய் எங்கே போனார்? அப்போல்லாம் பாஜகவுக்கு மண்டி போட்டு வாயவே திறக்காமல் உட்கார்ந்து இருந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து தேவாலயத்தில் மண்டிட்டு போய்கிட்டு இருக்காப்புல. கிறிஸ்டியன் கோயில் மட்டும் இல்லை, இந்து கோயிலுக்கும் போயிருக்காரு, மசூதிக்கும் போயிருக்காரு, இந்து கோயிலுக்கு போயிருக்காரு இல்லையா? பாஜக சமீபத்தில் திருப்பரங்குன்றத்தில் கலவரம் பண்ண பார்த்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அங்கே வந்து பாஜக நினச்ச மாதிரியே ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி இருந்தால் அங்கே பாதிக்கப்பட போகிறது இந்துக்களும் தான். இந்துக்களும் பாதிக்கப்படுவாங்க இல்லையா? அப்போது அந்த இந்துக்களுக்காக விஜய் வந்து ஏதாவது வாயை திறந்து பேசியிருக்காரா? பாஜகவால் இந்துக்கள் நிறைய இடங்களில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. லிஸ்ட்டு போட்டு பேசினா நிறைய பேச வேண்டியது இருக்கும். அதனால் நம்ம எல்லாத்தையும் பேச வேண்டாம். அந்த இடத்துல எல்லாம் விஜய் ஏதாவது குரல் கொடுத்துருக்காரா இந்துக்களுக்காக?
அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்காக ஏதாவது குரல் கொடுத்துருக்காரா? திருப்பரங்குன்றம் விவகாரத்தையே எடுத்துப்போமே, கலவரத்தை தூண்ட பார்த்துச்சு. மெயினாக இஸ்லாமியர்களை குறி வச்சு தான் அந்த கலவரத்தை தூண்ட பார்த்துச்சு பாஜக. அதுக்கு விஜய் ஏதாவது பேசினாரா? இப்படி எல்லாத்துலேயும் மௌனம் சாதிச்சுக்கிட்டு இன்னைக்கு தேர்தலுக்கு 2 நாள் தான் இருக்குது, 3 நாள் தான் இருக்குன்ன உடனே அப்படியே ஒரு தேவாலயத்துக்கு போய் மண்டிக்கிட்டுக்கிட்டே நடந்து போகிறாப்புல, ஒரு கோயிலுக்கு போய் அங்கே போய் சாமி கும்பிடுறாரு. அப்புறம் கோயில்லையே தரையில் படுத்து எல்லாம் வேண்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வேண்டுறாரு. வித்தியாசமெல்லாம் என்னெல்லாமோ பண்ணுறாரு பாருங்களேன். நம்ம அண்ணாமலை சாட்டையால் அடித்து குரல் வித்த காட்டினதுக்கும் விஜய் இப்படி மண்டிட்டுக்கிட்டு நடந்து போகிறதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இந்த பவன் கல்யாண் பண்ணிட்டு இருப்பார் பாருங்க, எலெக்ஷன் கிம்மிக்ஸ் எல்லாம் அதை பார்த்து தான் காப்பிங்க. இந்த சைக்கிளில் போகிறது எல்லாமே பவன் கல்யாணம் மாதிரியே தான் பண்ணுறாரு. ட்ரெஸ்ஸு போடுறது மட்டும் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களை போல் ட்ரெஸ் போடுறாரு, இந்த சாண்டல் கலரில் பேண்ட்டும் வெள்ளை கலர் சட்டையும். மற்றது எல்லாம் பவன் கல்யாணம் மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த சர்ச்சுக்கு போகிறது எனக்கு தெரிஞ்சு அநேகமாக அடுத்தது ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகக்கூடிய சீன் தான் வரும்னு நினைக்கிறேன். பவன் கல்யாண் மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல எல்லாத்தையுமே. யோசிச்சு பாருங்களேன், வீட்டில் மனைவி குழந்தைங்களெல்லாம் விரட்டி விட்டுக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எதையுமே கொடுக்காம அவங்கள படாத பாடுபடுத்தி வீட்டுக்குள்ளே கூட ஏற்றாமல் இருந்துக்கிட்டு கள்ளத்தனமாக ஒருத்தி கூட உறவு வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு இவர் தேவாலயத்தில் போய் மண்டிட்டு போகிறாப்புல. புரியலை. ஏசப்பா எப்படி இந்த மாதிரிப்பட்ட நபர்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுப்பார்? ஏசப்பா இந்த மாதிரிப்பட்ட நபர்களை எல்லாம் ஏற்றுப்பாரா? உண்மையாலுமே கடவுள் பக்தி இருக்கிறவங்க, கடவுளை நம்பக்கூடியவர்கள்லாம் இந்த மாதிரிப்பட்ட செயல்கள் எல்லாம் ஈடுபடுவாங்களா? விஜய் அரசியலுக்காக பயன்படுத்தாத விஷயமே கிடையாது. எல்லாத்தையும் பயன்படுத்தியாச்சு. மனைவி, மகள், மகன், தாய், தந்தை, சினிமா, தன்னுடைய ரசிகர்கள், 41 மக்களுடைய இறப்பு எல்லாத்தையும் அரசியலாக்கியாச்சு. தன்னுடைய சோம்பேறித்தனத்தையே அரசியலாக்கியிருக்கார். தன்னுடைய சோம்பேறித்தனத்தினால வெளியே வர முடியாது, வெளியே வர மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலையை வச்சுக்கிட்டு அதை திமுக தான் காரணம் அப்படின்னு அதையும் அரசியலாக்கி, இது ஒரு கேடுகட்டத்தனமான அரசியல். உருப்படியான ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொல்கிறதுக்கு விஜய்க்கு கொஞ்சம் கூட தகுதி கிடையாது. பேசுகிறது எல்லாம் பொய்யும் புரட்டும், இல்லாத பொல்லாததெல்லாம் பேசுறது, செய்யக்கூடிய அரசியல், செய்யக்கூடிய விஷயங்கள், செயல்பாடுகள் எல்லாம் கேவலமான ஒரு தரம் கெட்ட ஒரு நபராகத்தான் விஜய் வலம் வந்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த வரிசையில் மத நம்பிக்கையையும் அரசியலுக்காக பயன்படுத்துகிறார். விஜய் திருச்சிக்கு போகிறாப்புல ஏதாவது பிரச்சாரம் பண்ணுவார், ஏதாவது பேசுவார், அந்த A4 சீட்லையாவது எதையாவது பார்த்து பேசுவார், அதுதான் பிரச்சாரம் அப்படின்னு நான் நினச்சேன். பார்த்தா இவர் இங்கே போய் கோயில், மசூதி, சர்ச்சின்னு போனது தான் பிரச்சாரமா? அதுதான் பண்ணியிருக்கார் விஜய். இதுக்காகவே இவர் ஃப்ளைட்டு பிடிச்சி சென்னையிலேருந்து கிளம்பி போய் கோயிலுக்கு, மசூதிக்கு, சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காப்புல. என்ன ரகத்தில் சேர்க்கறதுனே தெரில இவரெல்லாம். அந்த தொகுதியில் இருக்கிற மக்கள்கிட்ட போய் அரசியல் பேசி அவங்களுக்கு நீ என்ன செய்வ, நிர்வாக ரீதியாக என்ன செய்வ, நான் இந்த இடத்துல நான் ஜெயித்தேன் அப்படின்னா நான் என்னெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி பேசணும். இதையெல்லாம் பண்ணுறதை விட்டுக்கிட்டு கோயில், மசூதி, சர்ச்சு, சரி அங்கே போனவர் அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு தொழுதுகிட்டு இந்த மாதிரி மண்டிக்கிட்டு வேண்டிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு அடுத்தது பேசவாது செஞ்சுருக்கணும்ல. அதை செய்யவே இல்லை, அப்படியே கிளம்பி போயிட்டார். விஜயால் அரசியல் பேச முடியாதுன்றது தான் இதிலேருந்து தெரியுது. விஜயோடைய இயலாமை தான் இது. இந்நேரத்துக்கு திருச்சி கிழக்கு இல்லை பெரம்பூர் தொகுதின்னு சொன்னாக்க எல்லா தெரு, ஒரு தெரு விடாமல் எல்லா தெருவுக்குள்ளேயும் எல்லா ரோட்டுக்கும் போய் எல்லா வீட்டுக்கும் போய் மக்கள்கிட்ட உங்களுக்கு நான் என்ன செய்வேன்றதை எடுத்து சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு இவர் போய் கோயில், மசூதி, சர்ச்சின்னு போகிறாருன்னா விஜயோடைய இயலாமை தான் இது, வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா இவருக்கு அரசியல் பேசவும் தெரியாது, என்னன்னு தெரியாது, நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. எல்லாரும் எப்படியாவது ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்சிருங்க. நான் நிறுத்தியிருக்கிற வேட்பாளர்லாம் யார் என்னன்னு பார்க்காம நானும் நினச்சி ஓட்டு போட்டிருக்கேன். உனக்கே ஓட்டு போடுறதுக்கு மக்களுக்கு எந்த காரணமும் கிடையாது. நீ நடிகன்றதை தாண்டி வேற என்ன தெரியும்? நடிகன்றதுக்காக மக்கள் ஓட்டு போடணுமா? இப்போவும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காப்புல. இப்படி மண்டிட்டு நடந்து போகிறதெல்லாம் பின்ன என்னது, நடிப்பு தான். எல்லா கட்சிகளும் அனல் பறக்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடமா ஓடி ஓடி பிரச்சாரம் பண்ணுறாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்லாம் இப்போ ஒசூரில், இப்போ நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் ஒசூரில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, மக்கள்கிட்ட பேசுகிறாங்க, அரசியல் பேசுகிறாங்க, அவங்கவுங்க கருத்துக்களை சொல்கிறாங்க, அவங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாம் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன செய்வோன்னு சொல்கிறாங்க, அவங்கவுங்க தொகுதிகளுக்கு என்ன செய்வோன்னு சொல்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க, மக்கள்கிட்ட தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தாவேக்கான்ற கட்சி தலைவனையும் தொண்டர்களையும் பாருங்களேன், அட்டை, பொம்மை, விஜய் மாதிரி டூப்பு எல்லாம் ரெடி பண்ணி அங்கே இங்கே போய் சீன் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. விசில தூக்கி ஊதிக்கிட்டு ரோட்டோரமாக ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. ஓடுறதெல்லாம் பார்த்தா எல்லாம் சின்ன சின்ன பசங்க பொடியோண்டு இருக்கானுங்க. கூடவே சேர்ந்து 4-5 தெருநாயம் ஓடுது இவனுங்க பின்னாடி, அவனுக்கு வண்டி பின்னாடியே. இந்த வண்டியிலலாம் ஸ்பீக்கர் வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு போவாங்கல்ல, ஆட்டோ இல்லைனா இதிலெல்லாம் வாக்களிப்பீர் விசில் சின்னத்திற்கு அப்படின்ட்டுலாம் அந்த சத்தம் கேட்குது. அதை விட அதிகமாக இவனுங்க ஊதக்கூடிய விசில் சத்தம் தான் கேட்குது. அங்கே என்ன பேசுகிறாங்கன்னே காதில் கேட்கல, ஹூ 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 ஹூன்னு ஊதிக்கிட்டே இருக்கானுங்க. ஒரு தெளிவான போக்கே இவனுங்க கிட்ட கிடையாது. இந்த தேர்தலோட இந்த கட்சிக்கு சமாதி தான், முடிஞ்சு போச்சு. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். நம்ம தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒருத்தர் மானமே இல்லாமல் வெக்கங்கிட்டு போய் அடிமையாட்டு
டேபிளுக்கு அடியிலலாம் புகுந்து போய் காலை பிடிச்ச ஒருத்தர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்திருக்கிறவரும் கால் சம்மந்தப்பட்டவர் தான். மண்டிட்டு இந்த மாதிரி காலால் பாவ மன்னிப்பு கேட்டு தன்னுடைய கால்களால் நடிச்சுக்கிட்டு கால்களை வைத்து அரசியல் செய்கிறாப்புல. இந்த மாதிரி நம்ம சர்ச்சைக்குள்ளே போய் மண்டிட்டுக்கிட்டு இப்படி நடந்து போனாக்க மக்கள்லாம் வாக்களிச்சிருவாங்கன்னு சொல்லி விஜய் நினச்சிக்கிட்டு இருக்காருன்னா மக்களை எவ்வளோ எளிதாக, மக்களை எவ்வளோ அலட்சியமாக நினச்சிக்கிட்டு இருக்காருன்றத யோசிச்சு பார்த்துக்கோங்க. பாஜக விஜய்க்கு பின்னாடி இருந்து எப்படி விஜயை வந்து வழி நடத்துது, எப்படி விஜயை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பாருங்கள். பாஜக வழக்கமாக பண்ணுறது தான். எந்த மாநிலத்துல எல்லாம் பாஜகவால் நேரடியாக நுழைய முடியாதோ அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிரபலங்களையெல்லாம் கைக்குள்ளே எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி மதச்சார்பற்றவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு முகமூடியை அணிஞ்சு அவங்கள வந்து இந்த மாதிரி நடிக்க வைக்கும். இது பாஜகவுடைய விளையாட்டு தான். ஆந்திராவில் எப்படி பவன் கல்யாணை இறக்கி விட்டாங்களோ அது மாதிரி தான். முன்னாடியெல்லாம் இந்த பவன் கல்யாண் வந்து ஆனால் அம்பேத்கர் அவர்களையெல்லாம் கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டு தன்னை ஒரு மிகப்பெரிய முற்போக்குவாதியாக தான் தன்னை தானே காண்பித்து கொண்டார். அதே பாணியில் தான் இப்போ தமிழ்நாட்டில் விஜயை வந்து இறக்கி விட்டுருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள்லாம் ஈஸியாக நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அணில் குஞ்சுகளை தவிர வேற யாரும் விஜய் நம்ப மாட்டாங்க. பாஜகவுடைய இந்த அரசியலை எல்லாம் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ முட்டாள்கள் கிடையாது. இதெல்லாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். வேற ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுங்க பாசே. அதனால் விஜய் இந்த மாதிரி மண்டிட்டு தேவாலயத்தில் நடந்து போனது, இந்த மாதிரி மத நம்பிக்கைகளை எல்லாம் அரசியலுக்காக பயன்படுத்துவது, இதையெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொளியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.